ஃப்ரைடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம் தேங்காய் பால் தான். நானும் மகிழ்னியும் ஆப்பத்துக்கு தேங்காய் பால் இருந்தாலே சாப்பிட்டுக்குவோம்னா, ஹஸ்பண்டும் நவிஷ்காவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக காரமாக ஏதாவது வேணும். ஸோ லஞ்சுக்கு முருங்கைக்கீரை சாம்பார் செஞ்சனால அதையே ஆப்பத்துக்கு கொடுத்துட்டேன். தொட்டுக்க பார்த்தீங்கன்னா வாழைக்காய் இருந்தது. சரி எப்போதும் போல் பொரியல் செய்யாமல் ஃப்ரை மாதிரி செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணி தான் மேரினேட் பண்ணேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அப்படியே ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். மகிழ்னிக்கு மட்டும் மார்னிங்கே ஃப்ரை பண்ணி பேக் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மில்லட் பணியாரம் சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த ராகியில் வந்துட்டு ஸ்வீட் பணியாரம் மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஊற்றும் போது திருப்பி போடும் போதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சரி நல்லா வரும் போல் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருந்தேன். பட் ஆனால் சுத்தமாகவே நல்லா இல்லை, உள்ளே வந்து வேகவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு ஒரு மெசேஜை போட்டு விட்டாச்சு, ஆல்டர்னேட் ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேந்திர சிப்ஸ் சாப்பிடுவா, ஸோ அதையே கொடுத்து விட்டாச்சு. நாளைக்கு இன்னொரு விளாகில் பார்க்கலாம்.